ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரசமலாய் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது 750 கிராம்ஸ் கேக்கு. ஸோ இதுக்கு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி போட்டு அதோட மஞ்சக்கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் நான் கொஞ்சமாக இதில் தூவிக்கிறேன். ஏலக்காவை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பிஞ்ச் நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட உப்பு போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அடிக்க போகிறேன். இதுக்கு 1/2 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சர்க்கரையை, பொடிச்ச சர்க்கரையை இது கூட நல்லா போட்டு அடிக்க போகிறோம். அந்த பீட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக வச்சு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அந்த மஞ்சக்கருவியும் சேர்த்து இதையும் நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வந்து புசு புசுன்னு ஃப்ளஃபியாக நோர பொங்கி இந்த மாதிரி வர வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு மைதா மாவு 1/2 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் எவர் ரெடி மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை எல்லாமே நம்ம சேர்த்து சலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ப்ரீ மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோட சேர்த்து எசன்ஸ்க்கு வந்து நான் இங்கே ரோஸ் ஒயிட் எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணும்போது முட்டை ஸ்மெல் நம்மளுக்கு வராது. இது நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும். ரசமலாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பால், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்மளுக்கு 6 இன்ச் பேட்டரில் நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. பேட்டர் நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நம்ம 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். இது எக்கு கேக்குன்றதுனால 25 மினிட்ஸில் எனக்கு பேக் ஆகிடும். எவ்வளோ ஸ்பஞ்சியாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கை இப்போ நம்ம 3 லேயராக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு நடுவில் நம்ம க்ரீம் போட போகிறோம். பாருங்கள், 3 லேயர் கட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண மிடில் லேயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயராக வச்சு நம்ம அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 கப்பு க்ரீம், நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்து நான் இதை ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் தான் இந்த க்ரீமை நல்லா பீட் பண்ண முடியும். இது கூட நம்ம கொஞ்சமாக கலர் அப்புறமா சேர்த்து நம்ம டெக்கரேஷனுக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐசிங் பண்ணுறதுக்காக நான் இது கொஞ்சமாக பைப்பிங் பேக் வச்சு ஒரு நாசல் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஈவனாக வரத்துக்காக ஒரு நாசல் இதில் போட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ரசமலாய் நான் ஹோம்மேடாக பண்ணி வச்சுருக்கேன். அதோட பாலும் அதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கணுன்றதுக்காக அந்த பாலையே நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வந்து வெட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். கூடவே இந்த ரசமலாயும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எடுத்துக்கலாம். ஸ்பஞ்சை வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாலையும் நம்ம எடுத்துக்கலாம். அது மேலே க்ரீம் போட்டு ஒரு லேயர் நான் முடிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 2 லேயரையும் நம்ம மேலே வச்சு நம்ம இதை ஃபுல்லாக வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம இதை க்ரம் கோட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் செட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த க்ரீமு நம்ம உள்ளே போட்டிருக்கிற ஃபில்லிங்ஸு எல்லாமே நல்லா செட் ஆகி நம்மளுக்கு கேக் வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா பால், அந்த ரசமலாய் பாலையே நான் வந்து இதில் ஃபுல்லாக வெட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்சமாக க்ரீமை மேலே போட்டு மறுபடியும் இதை நம்ம ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி நம்ம க்ரம் கோட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி கேக்ஸு நீங்களும் பழகணுமா? நான் ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணி இதை எல்லோ கலர் ஆக்கிட்டோம் இந்த க்ரீமை. இதை நம்ம இப்போது ஃபுல்லாக வந்து ஒரு மேலே ஒரு லேயராக ஒரு கோட்டிங் நம்ம கொடுத்துட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த போர்டில் நான் வச்சு இப்போ நான் ஃபுல்லாக இதை ஒரு நாசில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து நான் இதை எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாசில்ஸ் வச்சு கொஞ்சமாக நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகான டிசைன் கொடுத்ததும் மேலேயும் கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கிட்டேன். அது மேலே நான் அந்த ரசமலாய் வச்சு கொஞ்சம் சில்வர் ஃபாயில்ஸும் அதில் போட்டிருக்கேன். நம்மளோட கேக் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. கஸ்டமர் கிட்டேயும் ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா வந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.